கனமழை காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்கள். நந்தா, கடலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று நள்ளிரவில் இருந்தே மழை விட்டு பெய்து வந்த நிலையில் காலையிலிருந்து கனமழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் முழுவதும் கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சேத்தியாத்தோப்பு, விருதாச்சலம் என பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டம் என்பதால் கெடிலம், தென்பெண்ணையாறு, பரவனாறு என அனைத்து ஆறுகளுமே தற்போது கடலில் கலக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கடலூர் தென்பெண்ணையாறு. இது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கடலூர் பாண்டியை கிராமப்பகுதியில் இணைக்கக்கூடிய தரைப்பாலம். இந்த தரைப்பாலத்தை கடந்து தற்போது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் தற்போது கனமழையின் காரணமாகவும் தண்ணீரை மூழ்கடித்து செல்லக்கூடிய காட்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடலூரிலிருந்து புதுவைக்கு படையெடுக்கக்கூடிய குடிமகன்கள் ஆபத்தை உணராமல் அந்த தண்ணீரிலேயே பயணிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் அதிகரித்து செல்லும் போது ஒரு சிலர் ஆற்றிலேயே அடித்து சென்று உயிரிழப்பு சேதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை காவல்துறையின் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த முறை காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபடாததாலேயே அவர் அலட்சியத்தாலேயே தற்போது இந்த பயணம் என்பது ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் மழை காரணமாக ஆற்றில் தண்ணீர் இருப்பது அலட்சியமாக தற்போது குழந்தைகளையும் அழைத்து வந்து அங்கு குளிக்க வைப்பதும் போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில மீனவர்களும் ஆபத்தை உணராமல் மீன்பிடியும் அங்கு மீன்பிடித்து வருகிறார்கள். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் இன்னும் தண்ணீர் ஆர்ப்பரித்தும் வரும் நிலை ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு காவலர் பாதுகாப்பில் ஈடுபட்டு தடுப்பு கட்டையில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. ஏனென்றால் கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டம் என்பதால் கெடிலம், தென்பெண்ணையாறு எனவே அனைத்து நீர்நிலை பகுதியும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நன்றா. நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருநாதன். விவரங்கள். நந்தா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்று காலை 10 மணிக்கு மேல் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, கும்பகோணம், அம்மாப்பேட்டை, அம்மன்பேட்டை, திருக்காட்டுப்பள்ளி, தில்லைஸ்தானம், செங்கிப்பட்டி, திருக்காட்டுப்பள்ளி, திருவிடைமருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் மதுக்கூரில் அதிகபட்சமாக 35 மில்லிமீட்டர் மழை அளவும், நெய்வாசல் தென்பகுதியில் 26 மில்லிமீட்டர் மழையளவும், வெட்டிக்காடு பகுதியில் 24.20 மில்லிமீட்டரும், ஒருத்தநாட்டில் 22 மில்லிமீட்டரும், பட்டுக்கோட்டையில் 22 மில்லிமீட்டரும் ஆக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சராசரியாக 290.80 மீட்டர் மழை என்பது பதிவாகியுள்ளது. மழை என்பது தொடர்ந்து பெய்யாமல் விட்டு பெய்து வருவதால் தற்போது சம்பா சாகுபடி பயிருக்கு இந்த மழை ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நந்தா. நன்றி குருநாதன், விரிவான விவரங்களுக்கு. கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்து வருவதால் கடுமையான குளிர் நிலவும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏரிச்சாலை, லாஸ்காட் சாலை, மூன்றுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். மேலும் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் பரவலாக கனமழை பெய்தது. திருமுல்லைவாயில், தொடுவாய், எடமணல், கூளையார், பழையார் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராமநாதபுரத்தில் பாரதி நகர், கேணிக்கரை, பட்டினம், காத்தான், அச்சுதன் வலசு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. இதேபோன்று திருப்புல்லானி, தேதுக்கரை, கீழக்கரை, மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கூட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, நாகூர், சுக்கல், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் விட்டு மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.